உடனுக்குடன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாயா சன்ஷிதா கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பார்வையிட்டனர். குப்பை வாகனம் மோதி ஊழியர் பரிதாப பலி, ஒருவருக்கு தீவிர சிகிச்சை, போலீசார் விசாரணை. வில்லியனூரில் திமுக பிரமுகர் வீடு மீது பீர் பாட்டில் வீச்சு, சிசிடிவி காட்சிகள் மூலம் போலீசார் விசாரணை. பெற்ற மகளையே பாலியல் பலாத்காரம் செய்த தந்தை போக்சோ சட்டத்தில் கைது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாயா சன்ஷிதா கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பார்வையிட்டனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாயா சன்ஹிதா கண்காட்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பார்வையிட்டனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சன்ஹிதா கண்காட்சி திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டனர். கண்காட்சியில் புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை, காவல்துறையின் செயல்பாடு, கடந்த 12 ஆண்டு காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள் குறித்த கண்காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. மேலும் காவல்துறை, நீதிமன்றம் உள்ளிட்ட செயல்பாடுகள் குறித்த விளக்கங்களும் காண்பிக்கப்பட்டது. இன்று மற்றும் நாளை நடைபெறக்கூடிய இக்கண்காட்சிகளை பொதுமக்கள் கண்டு சட்டம் மற்றும் நீதி குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. குப்பை வாகனம் மோதி ஊழியர் பரிதாப பலி, ஒருவருக்கு தீவிர சிகிச்சை, போலீசார் விசாரணை. குப்பை வாகனம் மோதி ஊழியர் பரிதாப பலி, ஒருவருக்கு தீவிர சிகிச்சை, போலீசார் விசாரணை. புதுச்சேரி சொக்கநாதன்பேட் பகுதியை சேர்ந்தவர் இதயகிரி, வயது 32. இவர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் உணவு நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இதயகிரி நேற்று இரவு வழக்கம் போல் வேலைக்கு சென்றுவிட்டு இன்று காலை வீட்டுக்கு சக ஊழியருடன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது மேட்டுப்பாளையம் கனரக வாகனம் நிறுத்துமிடம் வழியாக வந்தபோது சாலையில் இருந்த வேகத்தடையில் ஏறி இறங்கிய போது பின்னால் வந்த குப்பை அள்ளும் வாகனம் இதயகிரியின் வாகனத்தின் மீது மோதியது. இதில் வாகனத்தில் சென்ற 2 பேரும் கீழே விழுந்து படுகாயம் அடைந்தனர். உடனே அங்கிருந்த பொதுமக்கள் படுகாயமடைந்த 2 பேரை மீட்டு சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு இதயகிரி பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தொடர்ந்து படுகாயமடைந்த மற்றொருவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்த வடக்கு போக்குவரத்து போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூரில் திமுக பிரமுகர் வீடு மீது பீர் பாட்டில் வீச்சு, சிசிடிவி காட்சிகள் மூலம் போலீசார் விசாரணை. புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் திமுக பிரமுகர் வீடு மீது மர்ம நபர்கள் பீர் பாட்டில் வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் பகுதியை சேர்ந்த திமுக பிரமுகர் கார்த்திகேயன், இவர் வீட்டின் ஜன்னல் மீது நேற்று இரவு மர்ம நபர்கள் பீர் பாட்டிலை வீசி உடைத்துள்ளனர். தாக்குதலில் ஜன்னல் கண்ணாடி சேதமடைந்தது. இது குறித்து கார்த்திகேயன் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டின் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அதன் மூலம் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யார், தாக்குதலுக்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பெற்ற மகளையே பாலியல் பலாத்காரம் செய்த தந்தை போக்சோ சட்டத்தில் கைது. பெற்ற மகளையே பாலியல் பலாத்காரம் செய்த தந்தை போக்சோ சட்டத்தில் கைது. புதுச்சேரி வானரப்பேட்டை பகுதியில் 14 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அவரது தந்தையை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி ஊதியஞ்சாலை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் வசித்து வரும் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவருக்கு 14 மற்றும் 8 வயதுடைய 2 மகள்கள் உள்ளனர். அவரது மனைவி தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். மனைவி வேலைக்கு சென்றிருந்த நேரங்களில் மூத்த மகளை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து யாரிடமும் தெரிவித்தால் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சமீபத்தில் சிறுமி உடல்நலக் குறைவுடன் காணப்பட்டதை தொடர்ந்து அவரது தாய் விசாரித்த போது நடந்த சம்பவங்களை சிறுமி தெரிவித்துள்ளார். இதையடுத்து தாய் ஊதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றம் சாட்டப்பட்ட தந்தையை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடந்த சில ஆண்டுகளாக சிறுமியை மிரட்டி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதாக தெரியவந்துள்ளது. மேலும் 8 வயதுடைய இளைய மகளுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டு அவரது வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் புதுச்சேரி பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
கிருமாம்பாக்கம் பகுதியில் 91,88,328 ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை மோகன்தாஸ் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். பாகூர் கொம்புயூன் பஞ்சாயத்து சார்பில் ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் தனலட்சுமி நகரில் 10,470 ரூபாய் செலவில் தார் சாலை அமைத்தல், அப்துல் கலாம் நகரில் 3,76,771 ரூபாய் செலவில் வடிகால் பைக்கால் அமைத்தல், 4,43,000 ரூபாய் செலவில் பாலம் அமைத்தல் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் நரம்பை கிராமத்தில் 73,68,727 ரூபாய் செலவில் பல்நோக்கு கூடம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா நேற்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மோகன்தாஸ் எம்எல்ஏ கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்புயூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அம்மன்குளம் முதல் சீலா ஓடை வரை ரூபாய் 16.72 கோடியில் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜனை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் வருவாய் கிராமத்தில் உள்ள பாலாஜி நகரில் அம்மன்குளம் முதல் சீலா ஓடை வரை கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. ரூபாய் 16,72,32,599 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இப்பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற் பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம் பெபியன் மற்றும் ஒப்பந்ததாரர் குணசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு மூலம் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் 18 மாத காலத்திற்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கான்கிரீட் வாய்க்கால் அமைப்பின் மூலம் மழைநீர் வடிகால் வசதி மேம்படுத்தப்பட்டு அப்பகுதியில் நீர்த்தேக்கம் மற்றும் வெள்ள பாதிப்புகளை குறைப்பதற்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்விழாவில் உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டு திட்டப்பணிகள் விரைவாக நிறைவேற வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பாராளுமன்ற மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். பாராளுமன்ற மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் பாராளுமன்ற மக்களவையின் எதிர்க்கட்சி ராகுல் காந்தியின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தியின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி உள்ளிட்ட நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து தர்காவில் சிறப்பு தொழுகையும், தூய இறுதி ஆண்டவர் பசிலிக்காவில் சிறப்பு பிரார்த்தனையும், காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் கேக் வெட்டியும் பிறந்தநாளை கொண்டாடினர். மும்மொழி கொள்கை, பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் வாகன பிரச்சாரம். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் மும்மொழி கொள்கையை எதிர்த்தும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராக வாகன பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்திற்கு உப்பளம் மாவட்ட செயலாளர் அனுசுயா தலைமை தாங்கினார். மாவட்ட முன்னணி பொறுப்பாளர்களான திருக்குமரன், செந்தில், முபாரக், கன்னியப்பன், மூர்த்தி, கார்த்தி, தெசீர், கலைவாணன், ஜெபஸ்டியன் பீட்டர், இளவழகன், தாமஸ் ஐயப்பன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், அமைப்பு செயலாளர் தமிழ்மாறன், ஆதவன், பொருளாளர் ரவி, தலைமை நிலைய செயலாளர் எழுமாறன், நிர்வாக குழு உறுப்பினர் தமிழ்வளவன், சக்திவேல், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் ஜெயக்குமார், மணி, கோவிந்தராஜ், சுகுந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் மாவட்ட செயலாளர்களான பாவரசு, காமராஜ், ஆதிரை, தாயப்பன் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மும்மொழி கொள்கை மற்றும் எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்கள், புத்தகப்பைகள் வழங்கிய சாய்ஜே சரவணகுமார் எம்எல்ஏ. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் இலவச பாட புத்தகங்கள் மற்றும் புத்தகப்பைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் இலவச பாட புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கி கல்வியாண்டை தொடங்கி வைத்தார். அப்பொழுது பேசிய அவர், மாணவர்கள் கல்வியில் மட்டுமின்றி ஒழுக்கம், தூய்மை மற்றும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
மேலும் எதிர்காலத்தில் எந்த துறையில் கல்வி கற்க வேண்டும், எந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்பதற்கான தெளிவான இலக்கை இப்பொழுது நிர்ணயித்து அதனை நோக்கி திட்டமிட்டு பயணிக்க வேண்டும் என மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதிய அமைச்சர்களுக்கு பாஜக மாநில நிர்வாகி செந்தில்குமரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புதிதாக பதவியேற்றுள்ள அமைச்சர்களை முத்தல்பேட்டை தொகுதியை சேர்ந்த பாஜக மாநில நிர்வாகி செந்தில்குமரன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அப்பொழுது அமைச்சர்களுக்கு பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர்கள் GNS ராஜசேகர், ராஜவேலு, சிவக்கொழுந்து ஆகியோரை நேரடியாக சந்தித்து மக்கள் நல பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என வாழ்த்து கூறினார். இந்த நிகழ்வில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அவர்களும் அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து புதிய பொறுப்பில் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி MP-யின் பிறந்தநாளை ஒட்டி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் மும்மத கோவில்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி MP-யின் பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் R.E. சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம், வழக்கறிஞர் மருதுபாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் முதல் நிகழ்வாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரயில்வே நிலையம் அருகே உள்ள தூய இறுதி ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. இந்த 3 நிகழ்ச்சிகளிலும் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், அனந்தராமன், சிவசங்கரன் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் அண்ணா சாலை ஜெயின் கோவில் எதிரே பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மேலும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் மழை கொடை, இருவருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நாற்காலிகள் உட்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கருணாநிதி, அசோகன், தயாளன், ராமலிங்கம், பஞ்சகாந்தி, விஜயகுமாரி, ஜெயலட்சுமி, முத்தமிழ், பொன்னி, சாந்தி, சித்ரா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். புதுவையில் இன்று 1 கிராம் தங்கம் 13,570 ரூபாய், 1 பவுண்ட் தங்கம் 1,08,560 ரூபாய், வெள்ளி 10 கிராம் 2,550 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சன்ஷிதா கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பார்வையிட்டனர். குப்பை வாகனம் மோதி ஊழியர் பரிதாப பலி, ஒருவருக்கு தீவிர சிகிச்சை, போலீசார் விசாரணை. வில்லியனூரில் திமுக பிரமுகர் வீடு மீது பீர் பாட்டில் வீச்சு, CCTV காட்சிகள் மூலம் போலீசார் விசாரணை. பெற்ற மகளையே பாலியல் பலாத்காரம் செய்த தந்தை போக்சோ சட்டத்தில் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.